நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன். இன்னைக்கு லேட்டாக வந்துட்டீங்க, நீங்கள் வந்து தூங்கிட்டீங்க, தூங்கி லேட் ஆயிடுச்சு உங்களுக்கு. இப்போ ஆஃபீஸில் வந்தோடனே மேனேஜர் கேட்குறாரு, என்னம்மா என்னாச்சு, ஏன் இவ்வளோ லேட்டு, இல்லை என்னப்பா இவ்வளோ லேட்டு. உடனே நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நிறைய பேர் ரொம்ப உண்மையை பேசுகிறவங்க இருக்காங்க பாருங்களேன். அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? தூங்கிட்டேன், லேட் ஆயிடுச்சு. வரும் பாருங்க அந்த மேனேஜருக்கு ஒரு கோபம். உனக்கு வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, இவ்வளோ பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்குது, நீ சுலபமா நீ என்ன பண்ற? ஆனா இந்த அம்மா அதை விட்டு மனம் திரும்பாது. என்ன சொல்ல தெரியுமா? நான் என்ன தப்பு செஞ்சேன்? நான் உண்மையை தானே சொன்னேன், நான் செஞ்சது தானே சொன்னேன். அம்மா நீ அந்த இடத்துல நீ உண்மையை தான் சொன்ன, ஆனா உன்னுடைய ஆன்சர் வந்து அந்த இடத்துல வந்து அது செல்லுபடி ஆகாத ஒரு ஆன்சர். அந்த ஆன்சர் வந்து எல்லாருக்குமே கோவம் வந்துடும். திடீர்னு கணவனார் வந்து ஆஃபீஸை விட்டு கிளம்பும் போது எனக்கு ஒரு ரசம் மட்டும் வச்சிருமா அப்படின்றாருன்னு வச்சுங்களேன். நீங்கள் ரசம் வைக்கல, நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா நாடகம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ அவர் வரார், முடிச்சுட்டு வந்த உடனே வந்து சாப்பாடு உட்கார வச்சா நேற்றுக்குள்ள சாம்பார் தான் இருக்குது, ரசத்தை காணும். என்னம்மா ரசம் இல்லையான்னு கேட்குறாரு. இல்லை நான் நாடகம் பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னு வைங்களேன். என்ன நடக்கும் அந்த இடத்துல? நீங்கள் பேசுனது உண்மை, ஆனா அந்த இடத்துல அந்த பதில் என்ன ஆகாது? நீங்க வந்து நாடகம் பார்த்தது தவறுதான், செய்யாம இருந்தது தவறுதான், ஆனா அந்த பதில் வந்து அதை விட தவறு. இந்த சூழ்நிலையில அந்த பதிலை நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா சொல்ல முடியாது. ஐயோ எனக்கு தெரியலங்க, நான் யோசிக்கவே இல்லை பாருங்களேன், டக்குன்னு அப்படி இருந்தேன், டைமை பார்த்தா ரொம்ப டைம் ஆயிருச்சு. இந்த மாதிரி அந்த இடத்துல பிரசன்டேஷன் நம்ம பண்ணுனா சரி. ஒருவேளை ரொம்ப கோபமாக வந்தவர் கூட ஒரு 25% இல்லை 50% என்ன பண்ணலாம்? சமாதானமாகலாம். ஆனால் நான் நாடகம் பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு இப்போ நான் அப்படியே மூழ்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா கோபம் வராதவங்களுக்கு கூட என்ன வந்துடும்? அதுதான் நீங்கள் நியாயமானவர்கள், நீங்கள் சொல்லுறது உண்மையானது. ஆனால் என்னன்னா நிறைய உண்மையானவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள், நிறைய நல்லவர்கள் இதே போல பதவியை விட்டு இறங்குகிறார்கள். நிறைய வஸ்தியை போல ரொம்ப ஒழுக்கம் உள்ள நிறைய பேருடைய வாழ்க்கை வந்து இன்னைக்கு மற்றவங்களுக்கு முன்பாக இறக்கி விடப்படுகிற வாழ்க்கையா இருக்குது. காரணம் என்னன்னா அவங்க உண்மையானது தான், ஆனா அந்த சூழ்நிலையை அவங்க என்ன பண்ணலைன்னா ஞானமாய் கண்டுபிடிக்க அவங்களுக்கு தெரியல.